ஹேங்கேஸ் நம்ம ஒரு சூப்பரான காடஸோட லவ் ஸ்டோரியை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு தரமான ஆக்ஷனும் நம்ம எதிர்பார்க்காத பல சம்பவங்களும் இந்த எபிசோட்ல காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம நோவை தான் காட்டுறாங்க. அவங்க எந்த கவலையும் இல்லாம அப்படியே ஜாலியாக சுத்திட்டு இருக்க. அவங்க ஒரு பாட்டை ஹம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கும் பாஸ்ல அவர் சின்ன பையனா சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. அப்ப அங்கிருந்த மற்ற பசங்க அவர்கிட்ட பிரச்சனை பண்ணது. அப்ப ஒரு குட்டி பொண்ணு வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணதுலாம் ஞாபகம் வருது. நம்ம நோதான் அன்னைக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் டக்குன்னு அவங்கள அப்படியே ஹக் பண்ணிக்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரத்திலேயே பேரியரும் ஓபன் ஆகுது. அவங்க எல்லாரும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம நோவும் சரிவா நம்ம போலாம். ஆனா நம்ம டாங் ரொம்பவே தயக்கத்தோட அவரு மூன் செக்டரை சேர்ந்த சில பேரை பார்த்துதான் சொல்றாரு. அதை கேட்டு அவங்களும் சாக்காக்குறாங்க. எனக்கு கன்ஃபார்மா தெரியல, இருந்தாலும் நீ ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். சரி நீ போ, நான் இங்கிருந்து என்ட்ரன்ஸை ப்ரொடக்ட் பண்றேங்கிற மாதிரி அவரு சொல்ல அவங்களும் அவர் அப்படியே ஹக் பண்ணிட்டு நீயும் சேஃபாருன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நமக்கே நல்லா தெரியும். நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை பத்தி சொல்ல நம்ம ஜெனரல் அவங்க ஸ்டாச்சுவை மொதல் பாதுகாப்பான இடத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள மூன் செக்டரோட ஹெட் அங்க வந்துடுறான். ஆள் நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது போலேன்னு சொல்ல நம்மளும் நான் எப்படா உன்னை பார்த்துங்கிற மாதிரி கேட்கிறாரு. நம்ம ஹீரோயினும் என் அம்மா இப்படி ஆனதுக்கு நீ தான் காரணமான்னு கேட்குறாங்க. நீ அவளோட வாரிசுனா நான் அன்னைக்கு எதுக்காக இப்படி சொன்னேன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணுமே. அவங்களும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு திருட்டு மொழி மொழிக்க அவனும் இன்னையோட உங்க எல்லாருக்கதையும் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு மொத்தம் குயினோட ஸ்டாச்சுவை அப்படியே தோடு பொடியாக்கிடுறான். அடுத்த சைடே நம்ம ஹீரோயினும் டென்ஷன் ஆயிட்டு அவங்க லைட்னிங் பவரை யூஸ் பண்றாங்க. ஆனா அவ அதை அசால்ட்டா சமாளிச்சிடறான். நம்ம ஹீரோ ஒரு பக்கம் அவர் பவர்ஸை யூஸ் பண்ண நம்ம லினியோ ஒரு பக்கம் அவர் அட்டாக் பண்றாங்க. ஆனா யாராலையுமே அவனை எதுவுமே பண்ண முடியல. இன்னொரு பக்கம் அவ ஆளுங்களும் உள்ள புந்து கலவரத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. நம்ம எல்டர்லாம் ஃபயரை விட்டு எல்லாரையும் வறுத்தெடுத்துட்டு இருக்க நம்ம நோவும் ஜெனரலும் டயத்துல அவனை அப்படியே அட்டாக் பண்றாங்க. ஆனா அவ அதையும் சமாளிச்சுட்டு அப்படியே நம்ம நோவோட கழுத்தை பிடிச்சிடுறான். அவங்களும் அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருக்க. இவ்வளவு நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நம்ம டாங் இப்ப களத்துல இறங்கிடுறாரு. ஆனா அந்த பை நோவை அவர் மேல தூக்கி போட்டுட்டு அடுத்த ஆள் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க நம்ம எல்டர் கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாரு. இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த, அவன் எதுக்காக ஒண்ணு மட்டும் எது பண்ணாம விட்டான். நம்ம ஜெனரலும் அதை நோட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ ஹீரோயினும் சேர்ந்து டயத்துல அவனை அப்படியே அட்டாக் பண்றாங்க. அவ லைட்டா திணற மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் அதையும் சமாளிச்சு அவன் அப்படியே அவங்கள பறக்க விடு. நம்ம எல்டர் இப்ப அவரோட ஃபுல் பவர்ஸோட அவனை அப்படியே அட்டாக் பண்றாரு. ஆனா அந்த பை அதையும் சமாளிச்சு அவரை கீழே போட்டு அப்படியே மேல ஏறி நின்னுறான். அன்னைக்கு ஜெனரல் உன்னை பத்தி சொன்னப்பயே நான் அதை நம்பி இருக்கணும். உன்னை அன்னைக்கு விட்டதான் இன்னைக்கு நான்சோக்கே இவ்வளவு பெரிய ஆபத்தா மாறி இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க எல்டர், உங்க பேரை கண்டிப்பா வரலாற்றுல எழுதுறேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவரை தீர்த்து கட்ட போக நம்மளும் டக்குன்னு எஸ்கேப் ஆயிட்டு அவனை வந்து அப்படியே பிடிச்சிடுறாரு. சாகத்துக்கு முன்னாடி அவனை அப்படியாவது கொன்னுலான்னு சொல்லி அவர் அப்படியே பத்தி எரிய ஆரம்பிக்கும். அப்ப கூட அவர் மட்டும் தான் எரிஞ்சு சாம்பல் ஆகுறாரு. அந்த பை திரும்ப அப்படியே வந்துடுறான். எல்லாருமே எல்டரை பார்த்து அப்படியே கதறிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூட என்ன ஒரு துளி அளவு கூட காயப்படுத்த முடியல. உங்களெல்லாம் கொல்றதுனால மட்டும் எனக்கு என்ன கிடைச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு அவ அப்படியே அங்கிருந்து கிளம்ப. அவ ஆளுங்க டாங்குக்கு அந்த பொண்ணு மேல லவ் வந்துடுச்சுன்னு நினைக்கிறான். நம்ம அவனை இதுக்கு மேல விட்டு வைக்கணுமான்னு கேக்குறாங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்குமே உணர்வுகள்னு ஒண்ணு இருக்கதான் செய்யும். ஆனா அதுவே ஒரு நாள் நமக்கு எதிரா மாறுனுச்சுன்னா அப்பதான் நம்ம அதுக்கான எதிர்வினைய ஆற்றணும்னு அவன் சொல்ல சியோ சீக்கிரமா உன்னோட கடைசி அடியை எடுத்து வைங்கிற மாதிரி அவன் சொல்றான். அப்படியே இந்த பக்கம் ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கிற நம்ம நோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஜெனரல் நம்ம உடனே நான்சோ போய் ஆகணும், இல்லனா இவ உயிருக்கே ஆபத்தாயிடுன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அப்ப நீங்களும் டாங்கும் அவளை கூட்டிட்டு கிளம்புங்க, நாங்க போய் ஸ்பிரிச்சுவல் பீட்ஸை தேடுறோம்னு சொல்றாங்க. நம்ம ஜெனரல் நம்ம டாங் அங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போக அவங்க அப்படியே ஒரு கோல்டன் வார்மை வெளியே எடுக்கிறாங்க. நோவை காப்பாத்த இது நமக்கு ரொம்பவே தேவை. ஆனா இது நம்ம பயன்படுத்தணும்னா இங்க எனர்ஜி ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒருத்தனோட ஹார்ட் பிளட் நம்ம இதுக்கு கொடுத்தாகணும். கொஞ்சம் கூட யோசிக்காம அவரும் அதை அப்படியே ஒரு உடம்புக்குள்ள வாங்கிக்கிறாரு. அதுவும் அவர் ஹார்ட்டுக்கு போய் ஆட்டம் போட ஆரம்பிக்க ஆளும் அப்படியே வழியில துடிச்சிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நம்ம நோவை கூட்டிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் அவங்க கிட்ட இருந்து ஸ்பிரிச்சுவல் பீட்ஸை வாங்கிட்டு அவங்களும் கிளம்ப. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க ஒரு மாதிரியாவே இருக்கிறத நம்மளும் நோட் பண்றாரு. நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமான்னு கேட்க நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் அந்த பக்கமா போய் ஸ்பிரிச்சுவல் பீட்ஸ் கிடைக்குதான்னு தேடி பாக்குறேன். அந்த பியர்டு இப்ப சிக்னல் கொடுக்கறத நிறுத்திடுது. அவங்களும் இதுக்கு என்னாச்சு ஏன் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு கேட்க நம்மளும் கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்றாரு. இல்ல என்னாலதான் எல்லாமே என் கூட இருக்கிற எல்லாருக்குமே வெறும் ஆபத்து மட்டும்தான் வருது, நான் தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லி அவங்க அப்படியே அலாரம் வைக்க நம்மளும் அவங்களை அப்படியே கட்டி பிடிச்சு சமாதானப்படுத்துறாரு. நம்ம லினியோ வழக்கம் போல செயல நின்று அதெல்லாம் பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கு.
அழுது கிழுது முடிச்சிட்டு நம்ம ஹீரோயினும் இப்போ கொஞ்சம் நார்மல் ஆயிடுறாங்க. வந்த உடனே வேலையா நம்ம லினியோட காயத்தை அவங்க அப்படியே ஹீல் பண்ண அவங்க எல்லாரும் திரும்ப அவங்க டிராவலை ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆயிட்ட மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு தாத்தாவை தான் காட்டுறாங்க. அங்க அவரோட ஸ்டூடெண்ட்னு சொல்லி ஒருத்தன் இருக்கான். பீச் ஸ்டிக் எங்க இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டான். அது ஒரு பீச் ஃபாரஸ்ட். அதுக்குள்ள என்னால நுழைய முடியலன்னு அவன் சொல்ல வின் ஸ்பிரிச்சுவல் பேரோட பவர்ஸ் உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆளும் அதை அப்படியே அவனுக்குள்ள அனுப்பி வைக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் அந்த ஃபாரஸ்ட்டை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் இப்ப அங்கதான் இருக்கிற மாதிரி இருக்கு. என்ட்ரன்ஸே சரியில்லை, இதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அதுக்குள்ள போக அந்த பீச் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவுல ஒரு வில்லேஜே இருக்கு. மக்கள் எல்லாரும் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அங்க இருந்தவங்க கிட்ட நாங்க வழி மாறி இங்க வந்துட்டோம், இந்த இடத்த விட்டு எப்படி போறதுங்கிற மாதிரி கேட்கிறாரு. இவங்க தான் டோ கூட இருக்குது அவங்க பாய் ஃப்ரெண்ட் சாங். நீங்க டிராவல் பண்ணி வந்ததுல ரொம்பவும் டயர்டா இருப்பீங்க, மொத்தம் எங்க இடத்துக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி அவங்களும் அவங்கள அப்படியே கூட்டிட்டு போக அங்க அவங்களோட அப்பாவும் இந்த இடத்தோட ஹெட்னு சொல்லி ஒருத்தர் வந்து மீட் பண்றாரு. நம்ம ஹீரோவும் நாங்க ரொம்ப அவசர வேலையா போயிட்டு இருக்கோம், வழிய சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்னு சொல்ல அது இந்த ஃபாரஸ்ட் ரொம்பவே குழப்பமான ஒரு இடம், ஒரு சரியான கைடு இல்லாம இங்கிருந்து வெளியே போறது ரொம்பவே கஷ்டம். இன்னைக்கு நைட் ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் இருக்கு, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நாளைக்கு நானே ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி உங்களை பாதுகாப்பா அனுப்பி வைக்கிறேன்னு அவரு சொல்றாரு. அவங்களும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நைட் அந்த ஃபெஸ்டிவலும் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் செமையா அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் மட்டும் சோகமாவே இருக்காங்க. டோ என்னாச்சு, இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கலான்னு கேட்க இது ரொம்பவே நல்லா இருக்கு, ஆனா நாங்க முடிக்க வேண்டிய பல விஷயங்கள் எங்களுக்காக வெளியே காத்துட்டு இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நாங்க அதை முடிச்சாகணும்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலே நம்ம ஹீரோ வந்து வா டான்ஸ் ஆடலாம்னு சொல்லி அவங்கள அப்படியே இழுத்துட்டு போயிடுறாரு. ரெண்டு பேரும் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. நம்ம லினியோவும் மனசு கேட்காம அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க கிட்ட இருந்த அந்த ஜெட் பீஸை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு அவங்க நின்றுட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலே ஏதோ ஒண்ணு வந்து அதை அப்படியே ஆட்டை போட்டுருது. அவங்களும் திடீர்னு அது எங்க போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே தேடுறாங்க. அப்பதான் அந்த மாஸ்டரோட ஆள் அந்த பக்கமா வரான். ஒரு மரக்கிளையில அந்த ஜெட் பீஸ் தொங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு அதை அப்படியே நம்ம லினியா கிட்ட கொடுக்க அவங்களும் ஃபர்ஸ்ட் அவரை தான் சந்தேகப்படுறாங்க. நான் சூ செக்டரை சேர்ந்தவன், இந்த பக்கம் டீமன்ஸ் நடமாட்டம் இருக்குன்னு தெரிஞ்சு அதுங்களை தீர்த்து கட்டுறதுக்காக வந்திருக்கேன். எனது சூ செக்டரா? நான் லின் செக்டரை சேர்ந்தவன், உங்க ஹெட்டும் என் அப்பாவும் ரொம்பவே க்ளோஸ் தெரியுமா? அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு அவங்க வேலையை பார்க்கறதுக்காக அப்படியே பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் விடியுது. பக்கத்துல பார்த்தா நம்ம ஹீரோயினை காணும். நம்ம லினியோ அவசர அவசரமா ரெடி ஆயிட்டு வெளியே வராங்க. ஆனா அந்த வில்லேஜோட ஹெட் ரொம்ப கூலா அவங்க பீச் ப்ளூசம்ஸை என்ஜாய் பண்ண போயிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஆனா விடிஞ்ச உடனே இங்கேருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லி நாங்க நேத்து பேசி வச்சிருந்தோம், நான் உடனே அவங்கள பார்த்தாகணும்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எந்த கவலையும் இல்லாம அப்படியே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு அந்த வியூவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லினியோவும் என்னடா பண்றீங்க கிளம்பலையான்னு கேட்க அவங்க ரொம்ப கூலா எங்கன்னு கேக்குறாங்க. என்னது எங்கயா? ஸ்பிரிச்சுவல் பீட்ஸ் நம்ம கண்டுபிடிக்க வேணாமா? ஆனா அதான் எங்க இருக்குன்னே நமக்கு தெரியாதே, அப்படியே நம்ம அவசரப்படணும்னு அவங்க கேக்குறாங்க. நம்ம லினியோக்கு ஒண்ணுமே புரியல. நேரா திரும்ப அவங்க ஹெட்டை தான் பார்க்க வராங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு திடீர்னு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் நடந்த விஷயத்த சொல்ல அவங்க பீச் ப்ளூசம்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஆனா எங்களுக்கு இதை விட நிறைய முக்கியமான வேலை எல்லாம் இருக்கு. அவங்க டிராவல் பண்ணி வந்ததுல நிறைய விஷயத்த மிஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு 2 நாள் ரிலாக்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கிற மாதிரி ஆள் சொல்றான். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டும் ஆகுது. ஆனா அப்பயும் அவங்க 2 பேரும் அதே மாதிரி ரொம்ப பொறுமையா பேசிட்டு எந்த கவலையும் இல்லாம அவங்க பட்டுக்கும் ஜாலியா அவங்க டைத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க நம்ம லினியோவும் கடுப்பாயிட்டு அவங்க ரூம்க்கு போயிடுறாங்க. அப்ப ஒரு மரக்கிளை மாதிரி ஏதோ ஒண்ணு சத்தமே இல்லாம அப்படியே அவங்க பின்னாடி வருது. அதே நேரத்துல அங்க யாரோ வர மாதிரி சவுண்ட் கேட்க அவங்களும் டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. அதுவும் அங்கிருந்து காணாம போக யாரான்னு பார்த்தா நம்ம டூ இல்ல யாரோ இந்த பக்கமா வர மாதிரி இருந்துச்சு, அதான் செக் பண்ணலான்னு வந்தேன். இந்த நேரத்துல யார் வர போறான்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே கிளம்ப அந்த மாஸ்டரோட ஆளை தான் காட்டுறாங்க. அவன் ஏதோ ஒரு ரூமை செக் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறான். அப்ப அவன் கிட்ட இருந்த ஒரு டாலிசம் அப்படியே அங்க வீழ அங்க வந்து நம்ம லினியோவை அதை பாத்துடுறாங்க. மவுண்ட் சூவோட டாலிசம். அப்ப கண்டிப்பா இது அவனாதான் இருக்கும்னு சொல்லிட்டு வில்லேஜ்குள்ள ஒருத்தர் அத்துமீறி நுழைஞ்சிருக்கான், உங்க சீஃபை அலர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப அவனும் இப்ப அவங்க கையில வசமா சிக்கிடுறான். நம்ம லினியோவும் அவனை தூக்கி அப்படியே கட்டி வச்சிடுறாங்க. உண்மையை சொல்லு, நேத்து நீ இந்த வில்லேஜ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே வித்தியாசமா நடந்துட்டு இருக்காங்க, அவங்கள நீ என்ன பண்ணன்னு அவங்க கேட்க நான் எதுவுமே பண்ணல, நான் தேடி வந்த அந்த டீமன் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பீச் ஃபாரஸ்டே சரியில்லை, இந்த இடத்துல டிமானிக் அரசும் ரொம்பவே அதிகமா இருக்குங்கிற மாதிரி ஆள் சொல்ல. சரி அந்த டீமன் இப்ப எங்க இருக்குன்னு அவங்க கேக்குறாங்க. அது அந்த மேன்ஷன் கிட்ட தான் இருக்கணுங்கிற மாதிரி அவரும் சொல்ல அவங்களும் நேரா கிளம்பிடுறாங்க. அந்த வில்லேஜ் ஃபுல்லா செக் பண்ணிட்டு திரும்ப அவனை அப்படியே பார்க்க
பார்க்க போறேன். இப்ப அவ அப்படியே ஆளே மாறி போயிருக்கான். இந்த இடம் ரொம்பவே அழகா இருக்கு. இப்படி ஒரு இடத்த இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. இவ வளர்றத பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படி நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் ஞாபகத்துக்கு வராங்க. டோவும் இன்னைக்கு ஒரு நாள் நீங்க இங்க ஸ்டே பண்ணுங்க, நாளைக்கு உங்க மைண்டு எப்படி வேணாலும் மாறலாம்ல. இவங்க இங்க வந்ததுல இருந்தே இந்த வில்லேஜ் சேர்ந்தவங்க அவங்கள இங்க இருக்க வைக்க எவ்வளவு ட்ரை பண்ணாங்கிறதெல்லாம் அவங்க அப்படியே நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம டோவை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு வெளி உலகத்துக்கு போக ரொம்பவே ஆசை போல. அதை பத்தி அவங்க அப்பா கிட்ட சொல்ல, ஆளு இந்த வயசுல உலகத்தை பார்க்க நினைக்கிறது ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனா நான் சொல்றத நம்பு, வெளி உலகம் ரொம்பவே ஆபத்தானது. நம்ம டோயின் வில்லேஜ் தான் நமக்கு பாதுகாப்பான இடம். அவங்களும் நம்ம சாங்க கூட்டிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. இவரும் ஒரு வெளி உலகத்தை சேர்ந்தவர் தான். இங்க வந்தப்ப இவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸா இருந்திருக்கும். அவங்க திரும்ப அவரை பார்த்து ஏதாவது ஒரு அற்புதமான இடத்தை பத்தி கேக்குறாங்க. இவ்வளவு நாள் அவரு டிராவலை பத்தி சொல்லிட்டு இருந்த அவரு, டோயின் வில்லேஜ் தான் நான் பார்த்ததுலயே அற்புதமான ஒரு இடம். ஆனா உங்களுக்கு வேல் டிராவல் தானே பிடிக்கும். இனிமே இல்ல, உன்னை மேரேஜ் பண்ணிட்டு நான் டோயின் வில்லேஜ்லயே இருக்க போறேன்னு அவன் சொல்ல, அவங்களும் ஒரு மாதிரி ஆயிட்டு அவரை தள்ளி விட்டுட்டு அப்படியே அங்கிருந்து ஓடிடுறாங்க. ஒரு பக்கம் அவங்களுக்கான மேரேஜ் ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. அங்க இருந்தவங்க எல்லாம் சமாளிச்சுட்டு அவங்க அப்படியே மெயின் ஹால்குள்ள வராங்க. அங்க ஒரு பீச் ஸ்டிக் இருக்கு. பீச் கார்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அதை எடுக்க போக டக்குன்னு அப்பா ஆளுங்களோட உள்ள பூந்துடுறாரு. நீ இப்படி பண்ணுவன்னு நான் நினைக்கவே இல்லை, ஆனா நம்ம பண்றது தப்புன்னு அவங்க சொல்றாங்க. நீ தானே சாங் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்ட, அது உண்மைதான். ஆனா இந்த மாதிரி இல்ல, நான் பார்த்த சாங் அவ இல்ல, அவ யாருங்கதே இப்ப அவ மறக்க ஆரம்பிச்சுட்டாங்கிற மாதிரி அவங்க சொல்ல, அவங்க என்ன சொன்னாலும் அவங்க அப்பா மனசு மாறுற மாதிரியே தெரியல. அவங்களும் அவங்க ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்க டக்குன்னு நம்ம லினியும் அப்படியே உள்ள வராங்க. இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும், மரியாதையா உண்மையை சொல்லிடுன்னு அவங்க சொல்ல, அவங்களும் டக்குன்னு அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல, தயவு செஞ்சு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே ஆரம்பிக்கிறாங்க. நாங்க எல்லாரும் பீச் ட்ரீல இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி தான் ஹியூமன் ஃபார்ம் எடுத்திருக்கோம். ஹியூமன்ஸ் கூட க்ளோஸ் ஆகணும்னு எங்களுக்கு ரொம்ப காலமா ஆசை. எங்களோட ஃப்ராக்ரன்ஸ் அவங்க கஷ்டத்தை மறக்க வைக்கும். அதை யூஸ் பண்ணி ஒரு இலிசனை கிரியேட் பண்ணி அவங்கள நாங்க நிரந்தரமா இங்கே இருக்க வச்சிருவோம். அது மட்டும் இல்லாம ஒருத்தங்க 7 நாள் இங்க இருந்துட்டாங்கன்னா அவங்க முழுசா ஒரு பீச் டீயாவே மாறிடுவாங்கன்னு அவங்க சொல்ல, நம்ம லினியவும் அடே டீமன்ஸ் என்னடா வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. ஆனா இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, அவங்க மொதல் அவங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தி ஆகணும். அவங்களும் அவங்க இடத்தோட ஸ்கேட்டர் ட்ரீ கிட்ட ஒருத்தங்களோட பொருள் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு இலிசனை கிரியேட் பண்ண முடியும். ஆனா இப்ப டைம் ஆயிட்டதுனால அதுவும் அந்த ட்ரீல ஒரு பாகமா மாறி இருக்கும். ப்ளூசம் ஸ்டிக் மூலியமா நீங்க அதை கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க. நம்ம லினியவும் நேராங்க கிளம்ப நம்ம ஹீரோ இப்ப அங்க வந்துடுறாரு. அவங்களும் சரி நம்மால் தானேன்னு சொல்லிட்டு அவரையும் கூட்டிட்டு போயிட்டு அந்த ஸ்டிக்கையும் ஆட்டைய போடுறாங்க. ஆனா நம்மால் மத்தவங்க பொருளை கேட்காம எடுக்குது தப்புன்னு சொல்லிட்டு நம்ம லினியோ கூடயே சண்டை போடுறாரு. நிலம புரியாம இவன் வரேன்னு சொல்லிட்டு அவரையும் 2 காட்டு காட்டிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்ப. இப்ப அந்த ட்ரீல இருந்து சாங்கோட ஒரு பவுச்சும் அந்த கல்டிவேட்டரோட ஒரு டாலிஸும் அவங்களுக்கு கிடைக்குது. அதுக்குள்ள ஆழ்வர சவுண்ட் கேட்க அவங்களும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. சாங்கையும் அந்த கல்டிவேட்டரையும் இலிசன்ல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டு நடந்த எல்லாத்தையும் அவங்க எடுத்து சொல்ல, கல்டிவேட்டர் அவங்க ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் நம்ம சாங் நான் டோவை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்கள மீட் பண்ண, உண்மை தெரிஞ்சும் ஆள் அவங்கள விட்டு போகலன்னு சொல்லி அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீங்க ஃபீல் பண்ணதெல்லாம் போதும், என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்த எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க மக்களை டைவர்ட் பண்ண அதே நேரத்துல நம்ம லினியவும் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு சொந்தமான அந்த பொருளை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதே நேரத்துல தப்பிச்சு போன அந்த கல்டிவேட்டர் நம்ம ஹீரோயினை வந்து மீட் பண்றான். உங்க ஃப்ரெண்டு உடனே உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே கூட்டிட்டு போற மாதிரி போய் டக்குன்னு அவங்கள மயக்கமாக்க, நம்ம லினியோ பேசினதை கேட்டிருப்பான் போல ஆள் அவங்க கிட்ட இருந்த ஸ்பிரிச்சுவல் பீட்ஸ் அப்படியே ஆட்டைய போட்ட மாதிரி காட்டுறாங்க. இது போதும், இனிமே மாஸ்டர் மோன்சூவோட ஸ்பெஷல் டெக்னிக்கை கண்டிப்பா எனக்கு கத்து கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கிளம்ப. போனவன் சும்மா போகாம அந்த ஸ்கேட்டர் ட்ரீயும் அப்படியே கொளுத்து விட்டுறான். ஆனா சரியான நேரத்துல நம்ம டோ இப்ப அங்க வந்துடுறாங்க. அவங்க அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவனை அப்படியே லாக் பண்ண, ஆளும் அவங்க கிட்ட திரும்ப மாட்டக்கூடாதுன்னு சொல்லி அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். டோ அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த ட்ரீயை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம லினியோவை சீஃப் பிடிச்சிடுறான். உங்களுக்கு சொந்தமில்லாத பொருளை நீங்க எடுக்க கூடாது, அந்த ஸ்டிக்கை திரும்ப கொடுத்துருங்க. அடே டீமன்ஸ், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு அவங்க சொல்றாங்க. அதே நேரத்துல ஸ்கேட்டர் ட்ரீ எரியுதுன்னு சொல்லி மக்கள்லாம் அலற சவுண்ட் அவனுக்கு கேக்குது. சீக்கிரம் போலனா மொத்தமா முடிஞ்சிடும். அவனும் உன்னை என்ன பண்றான்னு பாருன்னு சொல்லிட்டு மொதல் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. நம்ம லினியோவும் அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி அந்த லாக்ல இருந்து அப்படியே தப்பிச்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் அந்த வில்லேஜ்ல இருந்து எஸ்கேப் ஆன அந்த கல்டிவேட்டர் ஆள் பல்ல காட்டிட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் பீட்ஸ் அப்படியே எடுக்க, ஆனா அங்க எதுவுமே இல்ல. கடைசியா நடந்த அட்டாக்ல அதை மிஸ் பண்ணிட்டான் போல. அவன் திரும்ப அவன் பவர்ஸ் அப்படியே யூஸ் பண்றான். ஆனா அந்த இடத்துல இருக்கிற ஃபாக மீறி அவனால எதுவுமே பண்ண முடியல. நம்ம உடனே மாஸ்டர் கிட்ட ஹெல்ப் கேட்டாகணும்னு அவன் சொன்னதோட அப்படி
இப்படியே இந்த எபிசோடும் முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.